கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாளிலே நீங்கள் என்ன தலைப்பு போட்டிருக்கிறாங்க இந்த வாரத்துக்கு? மறந்துடுறீங்க. அம்மா ஒருத்தர் தான் சொல்கிறாங்க. இந்த வார தலைப்பு என்ன கொடுத்துருக்குறோம்? வார்த்தையின், சொல்லுங்கள், வார்த்தையின் வல்லமை. சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள், வார்த்தையின் வல்லமை. இல்லாட்ட த பவர் ஆஃப் யுவர் டங். த பவர் ஆஃப் யுவர் டங். உங்கள் நாவினுடைய அதிகாரம். நாவினுடைய அதிகாரம். நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். சில கணவன் மனைவி 60 வருஷம் ஒருத்தவர்கிட்ட பேசாமல், 30 வருஷம் ஒருத்தவர்கிட்ட பேசாமல், 15 வருஷம் ஒருத்தவர்கிட்ட பேசாமல் இருந்திருக்கிறாங்க. சில பேர் சிரிக்கிறீங்களே, நீங்களும் அப்படி தான் பேசாமல் இருக்கிறீங்களோ? ஒருத்தர் ஒரே அழுகையாக இருந்தார். ஒரு ஐயா ஒன்று அவருடைய நண்பர் வந்தார். என்னப்பா ஏன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். ஐயோ 10 வருஷம் பேச மாட்டேன்னு என் மனைவி சத்தியம் பண்ணிட்டா அப்படின்னாங்க. இதுக்கு போய் யாராச்சும் அழுவாங்களா அப்படின்னு அந்த ஐயா கேட்டார். உடனே அந்த ஐயா சொன்ன, இல்லைப்பா அந்த 10 வருஷம் இன்னையோட முடியுது அப்படின்னாங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோப்பா, உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் எனக்கும் வந்திருக்க தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைவிட நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையின் வல்லமை, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு நிருபத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். எனக்கும் வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த யாக்கோபு நிருபம் கிறிஸ்துவுக்கு பின்பு 45 62 எழுதப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த யாக்கோபு ஆண்டோடைய சீடன் அல்ல. ஏசப்பாவுக்கு பின்பு மாம்சீகத்திலே ஆண்டவருக்கு சகோதரன் என்று சொல்லப்படுகிற யாக்கோபு, சரியா? அவர் எழுதின நிருபம்தான் இந்த யாக்கோபு நிருபம். இவர் ஒருத்தர் தான் அந்த நாவினுடைய வல்லமை எவ்வளவோ ஆசீர்வாதம், அது எவ்வளவு ஆபத்தானது என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார், சரியா? இந்த ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கணவன் மனைவி ஒன்றாய் வாழ்ந்தவங்க. ஆனால் அந்த கணவன் எல்லா நன்மைகளையும் அந்த மனைவிக்கு செய்தாங்க. ஆனால் அந்த மனைவி பார்த்திங்கன்னா ஏதோ எப்பொழுதும் ஒரு இழந்ததை போல் அவர்கள் இருந்து கொண்டிருந்தாங்க. அந்த கணவனார் அந்த மனைவியை ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் அவங்கள செக் பண்ணாங்க. அவர்கள் கண்டுபிடித்தது என்ன தெரியுமா? அந்த அம்மாவுக்கு ஒரு 7-8 வயது இருக்கும் பொழுது பள்ளிக்கூட ஆசிரியர் அந்த அம்மாவை, நீ எதற்கு லாய்க்கில்லை, நீ முட்டா பொண்ணு, உன்னை வச்சு நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி போர்டில் அந்த பொண்ணை கூப்பிட்டு, நான் எதற்கும் லாய்க் கற்றவள்னு எழுதுன்னு சொன்னாங்க. ஐ எம் யூஸ்லெஸ், ஐ எம் நத்திங்னு அந்த பொண்ணை எழுத வச்சாங்க. அதோடு கூட நிறுத்தலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸில் இருக்க மற்ற பிள்ளைகள் நீங்கள் அவளை பற்றி என்னென்ன எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. விடுவாங்களா? எவ்வளோ அந்த பிள்ளை மேலே இருந்திருக்கும்ல. எல்லாரும் இவ முட்டாள், இவ அழகு இல்லை, இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய எழுதிட்டாங்க. அப்படி எழுதப்பட்ட அந்த காரியம், அந்த பிள்ளைகள் சொன்ன அந்த காரியம், வாத்தியார் டீச்சர் சொன்ன அந்த காரியம் அந்த அம்மாவை மிகவும் பாதித்திருக்கிறது. திருமணமாகி 30 ஆண்டுகள், அந்த அம்மாவுக்கு ஒரு 45 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாள் வரை அந்த காரியம் அவர்களுக்கு உள்ளே தங்கி இருந்து அவர்களை அது நறுடலாய் குத்துகிறதா இருந்துச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அந்த ஆசிரியர் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை அந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்கான்னு யோசித்து பாருங்கள். ஸோ நீங்கள் நானும் கூட இந்த யாக்கோபு இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் பேசுகிற வார்த்தையிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. எளிதாக நம்ம காரியத்தை நம்ம பேசி விடுகிறோம். ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தை பிறரிடத்தில் பாதிப்பை உண்டாக்குகிறது, அவர் வாழ்க்கையை சீர்குலைக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். இப்போல்லாம் டாக்டர்ஸ் நாக்கை நீட்டுங்க கண்ணை காட்டுங்கன்னு சொல்கிறதில்ல. நாங்களாம் 90-95களில் போகும்போது டாக்டர் போனால் நாக்கை நீட்டுன்னு தான் முதல்ல சொல்லுவாங்க. நாக்கை பார்த்தோன்னு என்ன சொல்லுவாங்க? த டங் இஸ் த இண்டிகேட்டர் ஆஃப் இன்னர் திங்ஸ். இந்த நாக்கு நமக்கு சரீரத்துக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது தான் நாக்கு. அதே மாதிரி தான் நம்ம வாயின் வார்த்தைகள் நமக்குள்ளே என்ன இருக்குங்கிறத காட்டி கொடுத்து விடும்.
எனவே சில பேர் இல்லைங்கய்யா நான் அப்படி நினச்சி பேசலைங்கய்யா நம்ம சொல்லக்கூடும். ஆனால் பேசுகிற வார்த்தை பிறரை பாதிக்கக்கூடும் என்பதை உணர்ந்து நாம் சரியாய் பேசும்படியாய் இன்றைக்கு கற்றுக்கொள்ள யாக்கோபு ஆக்கியோன் நம்மை அழைக்கிறார். இந்த யாக்கோபு 4 காரியத்தை சொல்லுகிறார் நாக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. முதலாவது அவர் சொல்கிறது ஒரு கடிவாளம், ரெண்டாவது அவர் சொல்கிறது கப்பலின் சுக்கான், மூன்றாவது அவர் சொல்கிறது நெருப்பு, நான்காவது சொல்கிறது ஒரு நீரூற்று. பார்த்திங்கன்னா அந்த கடிவாளம் காட்டில் உள்ள குதிரையை உங்களால் அடக்க முடியாது, அது கடித்து வச்சிடும், காலால் உதைக்கும், அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 1 வருஷம் 6 மாதம் அதை ட்ரெயின் பண்ணுவாங்க, அப்புறம் தான் அந்த குதிரை யூஸ் பண்ண முடியும். அந்த குதிரையை அடக்கி ஆளுவதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா வாயில் ஒரு கடிவாளம் ஒன்று போடுவாங்க. நான் கோயில்பட்டில் படித்த காலங்களில் குதிரையெல்லாம் பார்த்துருக்கேன், கண்ணெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, வாயில் ஒரு கடிவாளம் போட்டிருக்கோம், அந்த குதிரை வண்டியில் அதை பயன்படுத்துவாங்க. நான் கேட்பேன், இந்த கண்ணெல்லாம் மூடி வச்சுருக்கேன் அது எப்படி பார்க்கும் அப்படின்னு சொல்லி. அந்த கண்ணை அவுத்துட்டா உன்னையால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த குதிரை வைத்திருக்கிறவர்கள். ஸோ அந்த எஜமான் அந்த கடிவாளத்தை வாயில் போட்டு அந்த குதிரையை நடத்த வேண்டிய இடத்துக்கு நடத்துவதை போல நம்ம வாயை கண்ட்ரோலாக வச்சுருந்தா நம்ம செல்ல வேண்டிய இடத்துக்கு சரியாய் செல்லவும் சரியாய் நம்முடைய வாழ்க்கை அமைவதற்கும் அது உதவியாக இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. எனவே நம்முடைய வார்த்தைகள் அன்பு நிறைந்ததாகவும் ஞானம் நிறைந்ததாகவும் பிறரை தீங்குபடுத்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கடிவாளத்தை சொல்லுகிறார். ரெண்டாவது நீதிமொழிகள் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18:21 தெரிந்த ஒரு வார்த்தை, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாலத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம்முடைய மரணமும் ஜீவனும் மட்டுமல்ல, மற்றவருடைய மரணமும் ஜீவனும் நம்ம கையில் இருக்குது. ஒருவரை பழித்து பேசும் பொழுது அவர்களுக்கு அது மரணத்தை உண்டாக்கக்கூடிய நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. எங்கள் அம்மா திட்டாங்க, எங்கள் டீச்சர் திட்டாங்க, என் புருஷன் திட்டான், தற்கொலை பண்ணி கொள்கிறார்கள். ஒரு வாழ்க்கையை அழித்து விடுகிறது நாவினுடைய சொல்கள் என்பதை நீங்கள் நான் ஞாபகத்தில் வைத்திருக்கொள்வோம். இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்முடைய முழு சர்வத்தில் செக்ரட்டரியேட் எங்கே இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஏற்கனவே யாக்கோபு வெளியிட்டார், இந்த நாவு தான் முழு சர்வத்தை அடக்கி ஆளுகிறது என்று சொல்லி. இந்த மூளையில் எந்த பகுதியை இந்த நாக்கு பகுதியை அடக்கி ஆளுகிறதோ அதுதான் செக்ரட்டரியேட். அப்போது நம்முடைய முழு சரீரத்தையும் அடக்கி ஆளுகிற பொருள் என்னன்னு சொன்னால் மூளை இல்லை, இருதயம் இல்லை, நாக்கு. வேதம் அப்படி சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ அந்த செக்ரட்டரியேட்டை எவ்வளவு கேர்ஃபுல்லாக நீங்கள் நானும் அதை பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ நான் இதை பேசக்கூடாது, இதை நான் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் இப்படி பேசக்கூடாதுன்னு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் உங்களால் பேசாமல் இருக்க முடியாது. unless until you get a change inside of you. ஏன்னா நாவை நம்ம அடக்க முடியாது, அதுக்கு என்ன செய்யணும், உள்ளார சேஞ்சஸ் வரணும். இப்போ உதாரணத்துக்கு தம்பி அறிவாளன் இருக்கிறாரு, அவரை குறித்து ஏதோ நான் உள்ளே வச்சுக்கோங்களேன், அது இப்போ வெளியே வராது. ஒரு கோவப்படும்போது டக்குன்னு வெளியே வந்துடும். அதுக்கு பதிலாக என் அறிவழக, என் பிள்ளை நல்லவன், அவர் ஆண்டோடைய ஊழியக்காரன், அவர் நல்லா கீழ்ப்படுகிறவர், சபைக்கு எவ்வளோ உதவியாக இருக்கிறாரு, என் அன்பு மகன் அப்படி நான் நினைக்கும் பொழுது என்ன கோவம் வந்தாலும் அன்பு வார்த்தை தான் வெளியே வரும். அவரை குறித்து நான் தீங்கா உள்ளே வச்சுருந்தா அது வெளியே வந்துடும். ஸோ நாவை அடக்க வேண்டும் என்பது சொல்கிறது, கெட் ரினியூட் இன்சைட் ஆஃப் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். இருதயத்தில் நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள், மக்களை கொடுத்து நல்ல எண்ணங்கள் உள்ளே வைக்கும் பொழுது உங்களுடைய நாக்கை நீங்கள் அடக்கி ஆள முடியும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்து கப்பலின் சுக்கானை அவர் சொல்கிறார். கப்பலினுடைய சுக்கான், கப்பல் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு வேளை உள்ளே போயிருக்க மாட்டீங்க, ஏதோ தூரத்தில் படத்தில் பார்த்துருப்பீங்க. உள்ளே போங்க, ஒரு சின்ன ஊர் அது. நாங்கள் அந்த மாதிரி கப்பலாம் போயிட்டு வந்தோம். 13 மாடி இருக்கும். நாங்கள் போன கப்பலில் 13 மாடி, அதுக்கு மேலே இருக்கலாம். உள்ளுக்கே எல்லாம் வைத்திருப்பாங்க. இப்போ இருக்க சில கப்பல்கள் உள்ளக்க மருத்துவமனை, லைப்ரரி, என்டர்டெயின்மெண்ட்டுக்கான இந்த ஸ்போர்ட்ஸு கூட உள்ளே இருக்குது, நீச்சல் குளம், எல்லா வசதியும் உள்ளே வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அது மாதம் கணக்காக பிரயாணம் பண்ணும். அவ்வளோ பெரிய கப்பலை ஒரு சின்ன சுக்கானை கொண்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவ்வளோ பெரிய சரீரத்தை இந்த நாக்கு கண்ட்ரோல் பண்ணுதுங்க அப்படிங்கிறார் இந்த யாக்கோபு ஆக்கியோன். இந்த
கடலிலே கப்பல் செல்லும் பொழுது புயல் சீற்றங்கள், காற்று, பெரிய அலைகள் வரும் பொழுது அந்த சுக்கான் உதவி செய்வதைப் போல நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறை வாழ்க்கையிலே பிறர் பேசுகிற தீதான காரியங்கள், புயல் போன்ற காரியங்கள், நம்மை தூக்கி மற்றவங்க வீசுகிற எல்லா காரியத்தையும் நம்ம சரியாக நம்முடைய கப்பல் பிரயாணம் பண்ணணும்னா உன் சுக்கானாகிய நாக்கை நீ சரியாய் கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிறார் இந்த யாக்கோபு ஆக்கியோன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே சங்கீதம் 19:14 சொல்கிறது, சங்கீதம் 19:14, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. தேவனுக்கு பிரியமாய் இருப்பதாக, தேவனுக்கு ஏற்புடையதாக இருப்பதாக அர்த்தம். மூணாவது இந்த யாக்கோபு வாக்கியம் சொல்கிற நெருப்பு இல்லை, இந்த நாக்கு ரொம்ப பெருமையானவைகளை பேசும். இது பிறருடைய நம்பிக்கைகளை அழித்துவிடும். நம்முடைய சுய மரியாதையும் இது அழித்துவிடும். நம்முடைய வாழ்வில் சூழ்நிலைகள் மீது இந்த நாக்கு தான் நமக்கு அதிகாரம் கொடுக்குது. எப்படி ஒரு சின்ன ஒரு நெருப்பு, நிறைய பார்த்துருப்பீங்க, மலைகள் தீப்பிடிச்சு எரிகிறத, நிறைய காடுகள் எரிகிறத, அப்படி ஆரம்பம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கு தான் எவ்வளோ பெரிய சேதத்தை, நஷ்டத்தை கொண்டு வருது. அந்த மாதிரி நாக்கு என்பது ஒரு நெருப்பை மாதிரி இருக்குது. அது சின்ன ஸ்பார்க்கு உங்களுடைய ஆயுள் சக்கரத்தையே, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொன்ன வார்த்தை நிமித்தம் பிறர் நம்மை தீமையாகவே நினைப்பார்கள். இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒரு ஆளை சொல்லிட்டேன், இவன் ஒரு கொலகாரம்பா அப்படின்னு சொல்லிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் அவர் உங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்தாலும் நன்மை அல்ல, அவன் ஒரு கொலகாரன், அவன் ஒரு கொலகாரன், அப்படி தான் பார்ப்போம். ஸோ முழு ஆயுள் சக்கரத்தையும் இந்த நெருப்பு எப்படி காட்டை கொளுத்துவதைப் போல நம்முடைய வாழ்க்கையை கொளுத்து விடுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளை. எனவே மத்தேயு 12:36 அங்கே போடப்பட்டிருக்கு. மத்தேயு 12:36, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நானும் ஏதோ நம்ம பேசிடுறோம், நானும் பேசிடுறேன். இதை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு நல்ல சவுக்கடி கொடுத்தார். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, அதை உணர்ந்தவர்களாய் நம்ம வேண்டியதை மட்டும் பேச ஆண்டவர் அழைக்கிறார். எவ்விதமாய் ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துவது போல ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை குடும்பத்தையே அழித்துவிடும், சபையை அழித்துவிடும், சபையை பிரித்துவிடும், ஐக்கியத்தை குலைத்துவிடும் நம்முடைய சிறு வார்த்தைகள். மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கும்படியாக தேவனாலே உங்களை என்னையும் கூட எச்சரிக்கிறார். நீதிமொழிகள் 16:27 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16:27, பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினியை போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. சில பேரை நீங்கள் பேசுங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் பாய்ஷன் ஆயிடுவீங்க. அப்படிப்பட்ட துஷ்டர்களை கண்டு ஓடி ஒழித்து கொள்ளுங்கள். எப்போ பாருங்கள் பிறரை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் ஆண்டவர் என்னையும் உங்களை எச்சரிக்கிறார். பிறரை குறித்து பேசுவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாம் அவர்களுக்காக என்னத்தை செய்தோம்? நீங்கள் நானும் மிகவும் யோசனையோடு பேச அழைக்கப்படுகிறோம். கடைசியாக இந்த யாக்கோபு சொல்கிறார், நீரூற்று. ஒரு நீரூற்றில் தண்ணி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கடைசி வரை ஒரே ருசியாக இருக்கும். இன்றைக்கி யோர்தான் நதியில் உள்ள அந்த தண்ணீர் இயேசு இருக்கும்போது என்ன டேஸ்ட்டில் இருந்துச்சோ அது இன்றைக்கும் அதே டேஸ்ட்டில் இருக்குது. ஒரு பெரிய நீரூற்றிலிருந்து அது புறப்பட்டு வருகிறது. அதே போல் நம்முடைய வாயை, நாக்கை ஒரு நீரூற்று என்று சொல்லுகிறார் யாக்கோபு. ஏன்னு சொன்னால், எப்படி ஒரு நீரூற்றில் ஒரே விதமான தண்ணீர் சுரந்து வருகிறது, அது மாறி மாறி உப்பு தண்ணியாகவும் நல்ல தண்ணியாகவும் வருவதில்லை. அதே மாதிரி உங்கள் நாக்கால் கடவுளை துதிக்கிறீங்க, கடவுளை மகிமைப்படுத்துறீங்க, சோஸ்தரிக்கிறீங்க. அதே நாக்கால் உன் சகோதரனை சபிக்கிறாயே, உன் சகோதரனை குறித்து தவறாய் பேசுகிறாயே. நீரூற்று இருந்தால் அப்படி செய்யாதே, உன் நாக்கு அப்படி செய்கிறதே என்று சொல்லி இந்த யாக்கோபு ஆக்கியோன் அங்கே சொல்லுகிறார். எனவே கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற நம்முடைய நாவாலே பிறரை தூற்றுவது, பிறரை தவறாய் பேசுவது, அது நம்மை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்தும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு மாறிய இருதயத்தை எதிர்பார்க்கிறார். கனமான வார்த்தைகளை, மரியாதையான வார்த்தைகளை, நல் வார்த்தைகளை பேசுகிற
ஒரு இருதயத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாய் ஜீவ ஊற்றாய் இருக்கட்டும். கசப்பான மாறாவாய் ஒருபோதும் இருக்கவே கூடாது. நாம் தீர்மானிப்போம். அங்கே லூக்கா 6:45 ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 6:45 நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அப்போது நம்ம வாயை அடக்கணும்னா முதல்ல நம்முடைய இருதயத்தை சீர்படுத்தணும். பிறரை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்களை மாற்றிக்கொள்ளணும். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் எவ்வளோ பாடு வேதனையில் கடந்து சென்றார்களோ தெரியலையே, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டார்களோ தெரியலையே. நம்ம எளிதாய் பிறரை பேசுகிறோமே, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட. கர்த்தருடைய பிள்ளைகளே, வாயை அடக்கிறதுக்கு முதல்ல இருதயத்திலே மாற்றங்கள் உண்டாகாதவரை வாயை அடக்க, நாவை அடக்கவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கொய்யாப்பழம் நமக்கு வேணும்னு சொன்னால் நம்ம கொய்யா விதையை போடணும். நாவல் பழம் வேணும்னு சொன்னால் நாவல் பழம் விதையை போடணும். தேங்காய் வேணும்னா தேங்காவை முளைக்க போடணும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். ஆனால் நாம் நிறைய நேரம் கசப்பானதை, விரோதத்தை, தீய வார்த்தையை, தோல்வியை பேசிட்டு ஒரு இனிமையை, அன்பை, நன்மையை எதிர்பார்க்கிறோம். அது நடக்கவே நடக்காது. நீங்கள் கொம்மட்டிக்காயை விதைச்சிட்டு கொய்யாப்பழத்தை எதிர்பார்க்கவே முடியாது. கொம்மட்டிக்காய் தெரியுமா? நாங்கள் சின்ன வயசில் அதை கொம்மட்டிக்காய் நடுவில் வச்சு கல் விட்டு அடிக்கிற அந்த விளையாட்டுலாம் விளையாடுவாங்க. அது சிதறி ஓடும். பார்க்குறதுக்கு வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும். வாயில் வச்சிங்க குடல் வெளியே வந்துடும். அதான் கொம்மட்டிக்காய். அது கொம்மட்டிக்காய். கொம்மட்டி வாந்தி எடுக்க வைக்கும். ஆனால் நீங்கள் விதைக்கிறது கொம்மட்டிக்காய் விதை, ஆனால் எதிர்பார்ப்பது கொய்யாப்பழம். நடக்காது. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுவே தான் நாம் அறுப்போம். இனிமையானவைகளை, அன்பானவைகளை, நன்மையான விதைக்கும் பொழுது அதுவே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அவனும் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். நீங்கள் நான் இந்த நாளிலே சீர்தூக்கி பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் நானும் வெற்றியை பேசலாமே, சமாதானத்தை பேசலாமே, நட்பை பேசலாமே. அவ்விதமாய் பேசும் பொழுது நீங்கள் சமாதானத்தையும் அந்த வெற்றியையும் நட்பையும் பெறுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தையின் வல்லமையை நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா போடப்பட்டிருக்கிறது. லூக்கா ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1ஆம் அதிகாரத்தில் 1-3 வசனத்தில் ஜலத்தின் மீது தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இங்கே ஆலயத்தில் கூட இப்போ தேவ ஆவியான அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனால் அற்புதம் நடக்காது. அங்கே அற்புதம் நடக்கலை. பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்தது. எப்பொழுது தேவன் வார்த்தையை பேசினாரோ, லெட் தேர் பி லைட், அங்கே வெளிச்சம் உண்டாக்குறது சொன்னாரோ அற்புதம் நடந்தது. அப்போ உங்கள் வாயின் வார்த்தையிலே there is a creative power, ஒரு அற்புதம் செய்கிற வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்விதமாய் வேதத்தையும் ஆண்டவரையும் பிரிக்க முடியும். யூ cannot separate God's word and God. அதே போல் யூ cannot separate, I cannot separate myself and from my word. என்னுடைய வாயின் வார்த்தை எனக்குள் என்னோடு இருக்கிறது. அப்போ நான் அந்த வார்த்தையை, தேவ வார்த்தையை நான் சொல்லும் பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின்படி கிரியை நடக்கிறது, அற்புதம் உண்டாகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்க் 5:27 ஒரு சம்பவம் நமக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, வேதம் சொல்லுகிறது மார்க் 5:27, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு அவள் சொல்லுகிறாள், இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, அந்த அம்மா வாயில் சொல்கிறாங்க, நான் போய் ஏசப்பா சரீரத்தை அந்த அவருடைய உடையாவது நான் தொட்டு சுகமாக்கி கொள்வேன் நடிச்சு அந்த அம்மா புறப்பட்டு வராங்க. அவங்க சொன்ன வார்த்தையின்படியே அந்த அம்மா தொட்ட உடனே ஏசப்பா 100 பேருக்கு மேலே போட்டு நெரிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கலை. ஆனால் இந்த சகோதரி தன்னுடைய விசுவாச வார்த்தையை பேசி ஆண்டவரை தொட்ட பொழுது
அவள் சரீரத்தில் சுகம் உண்டாயிற்று. அப்போது வார்த்தையில் இவ்விதமாக எப்படி பயன்படுத்தின எச்சரித்த அந்த யாக்கோபு யாக்கியோன் இங்கே வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. உங்களுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, எனவே நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசினால் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த ஸ்திரீ ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்புகிறார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வாயின் வார்த்தையின்படி அவள் பெற்றுக்கொண்டாள். நீங்கள் உங்கள் வாயில் என்னத்தை பேசுகிறீங்க? நீ மழை பெய்தா, நான் வெளியே போனால் சளி பிடிச்சிரும். ஆமாம், நீங்கள் பேசிட்டீங்க உங்கள் எதிர்காலத்தை. நீங்கள் வெளியே போனால் நிச்சயமாக சளி பிடிக்கும். விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. ஆண்டவரே உங்களுக்கு 70 வருஷம் கேரண்டி கொடுக்குறாரா இல்லையா? கொடுக்குறாரா இல்லையா? பலத்தின் மீதினால் 70 வருஷம், பலத்தின் மீது 80 ஆண்டு. ஆனால் ஆண்டவர் நியமித்த காலம் அந்த சங்கீத போட்டுக்கு 70 ஆண்டுகள். அதுலேயும் நீ நல்லா ஒழுக்கமாக இருந்தால் 80 ஆண்டுகள் பலத்தின் மீது என்று சொல்கிறார். 70 வருஷம் கேரண்டி இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவருடைய வியாதியை சுகமாக்கிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சாபத்தை அவர் நீக்கிவிட்டார். 2000 ஆண்டுகள் முன்னதாக என் சந்ததியாய் புறப்பட்டு வந்த சாபம் கட்டாயிடுச்சு. 2000 ஆண்டுக்கு முன்னதாக எல்லாத்தையும் இயேசு செய்து முடித்து விட்டார். விசுவாசிப்போம், அறிக்கை செய்வோம், அப்படியே பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவிசுவாசத்தை சொல்ல சொல்ல நீங்கள் யூ ஆர் கோயிங் டவுன். விசுவாசத்தை சொல்ல சொல்ல யூ ஆர் குரோயிங் அப். நீங்கள் இயேசுக்குள் வளருகிறீர்கள். உங்கள் விசுவாசம் வளர்கிறது, அது கனிக்கூடத்தை நோக்கி வளர்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒருபோதும் சுகம் வராது பாஸ்டர், இந்த வியாதி 3 தலைமுறையாக இருக்குது பாஸ்டர், அப்போ உங்களுக்கு சுகம் கிடைக்காது அம்மா, சுகம் கிடைக்காது ஐயா. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். நிறைய பேருக்கு தெரியல, தனது வாயாலேயே தங்களுடைய எதிர்காலத்தை அழித்து கொண்டிருப்பது. எதிராளிகள் வெளியில் அவங்க தேவையே இல்லை, நமக்கு நாமே எதிராளியாய் நாம் மாறிவிடுகிறோம். எனவே தானே தோல்வி அடைகிறோம். 1 சாமுவேல் 17 உங்களுக்கு தெரியும் தாவீதுனுடைய சம்பவம். இதை மட்டும் வாசிக்கலாம், எல்லாரும் எடுங்க. 1 சாமுவேல் 17:45. 1 சாமுவேல் 17 எடுத்துட்டிங்களா? அவன் 45 பாருங்கள். தாவீது கோலியாத் யுத்தத்தை கொடுத்து போட்டிருக்கு. தாவீது அங்கே நிற்கிறாரு, இந்த கோலியாத்தினுடைய சத்தத்தை கேட்குறாரு. அது 40வது நாள் இந்த தாவீது ஒரு அறிக்கை செய்கிறான், கோலியாத்துக்கு நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லி. அவன் என்னெல்லாம் சொன்னானோ அப்படியே ஆண்டவர் செய்து முடித்தார். பாருங்கள், 1 சாமுவேல் 17:45. யாராவது வாசிக்கிறீங்களா? ம் 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 எல்லாம் சேர்ந்து வாசிக்க முடியுமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? பாருங்கள் 46. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். பின்னாடி வாசிங்க. அப்படியே 48லேருந்து இவன் என்ன சொன்னானோ தாவீது அதை அப்படியே கர்த்தர் கேட்டார், அப்படியே அதை வாய்க்க செய்தார். அப்போ நீங்கள் விசுவாச வார்த்தையை பேசணுமா, அவிசுவாச வார்த்தையை பேசணுமா? நீங்கள் என்ன வார்த்தையை பேசுகிறீங்களோ நீங்களும் அப்படியே பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு வியாதி, வேதனை, துன்பம், கஷ்டம் அதே தான் கிடைக்கும். இல்லை, நான் சுகமாக இருக்கிறேன், ஆண்டவர் இந்நாள் வரை வைத்திருக்கிறார், என்னை போஷிக்கிறார், உடுத்து வைக்கிறார், நல்ல ஆசீர்வாதம் வைத்திருக்கார், என் சந்ததியை ஆஸ்வதிக்கிறார், என் தலைமுறை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்துக்கும் பூமிக்கு என்னுடைய வீட்டுக்கும் எப்பொழுதும் தொடர்பு இருக்குது, நான் தேவனுடைய பிள்ளை. அறிக்கை செய்யுங்க, அப்படியே பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. மார்க் 7 இன்னொரு சம்பவம் இருக்குது. இந்த சிரோபேனிக்கையா உமன் ஸ்திரீ, அவள் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. யோசித்து பாருங்கள், அந்த தாய் எவ்வளோ கவலையிட்டிருப்பா. இவர் சிரோபேனிக்கையா ஸ்திரீ, அதாவது ஒரு கிரேக்க ஸ்திரீன்னு போட்டிருக்கு.
கிரீக் லேடி. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு உதவிச்சிங்க. ஆண்டவர் அவளை அசட்டை செய்வதை போல் அங்கே காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் யாராவது வாசிங்க, மார்க் 7:29 வாசிங்க. மார்க் 7:29. நன்றிம்மா, நன்றி. இங்கே சொல்லுது, நீ சொன்ன வார்த்தையின் நிமித்தம் போகலாம். நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் நீ போகலாம். நாம் என்ன சொல்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே? நீங்கள் நானும் எப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகிக்கிறோம்? ஒரு சர்ச்சில் ஒரு அம்மா பாஸ்டர்கிட்ட வந்தாங்க. ஐயா, நிறைய பேரை கொடுத்து நான் தப்பாக பேசிட்டேன், நான் என்னையா செய்யட்டுன்னு கேட்டாங்க. அப்போ பாஸ்டர் அந்த அம்மாவுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தாங்க. நம்ம அந்த பிராய்லர் கடையில் போய் ஒரு பேக் நிறைய அந்த ரெக்கையெல்லாம் வாங்குங்கம்மான்னு சொன்னாங்க. உடனே ஒரு பேக் நிறைய அந்த ரெக்கைகள்லாம் அந்த அம்மா வாங்கிட்டாங்க. கவனிங்க, நல்லா கவனிங்க. வாங்கிட்டு வந்து, ஐயா நான் அந்த ரெக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. இப்போ சொன்னாங்க, பாஸ்டரு நீங்கள் ஒவ்வொரு ரெக்கையாக எடுத்து ஒவ்வொரு வீட்டு வாசலில் கொண்டு வைங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா அந்த ரெக்கையெல்லாம் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் கொண்டு வச்சுட்டு வந்தாங்க. வச்சுட்டு பாஸ்டர் வந்தாங்க, ஐயா நான் எல்லா வீட்டு வாசலையும் நான் வச்சுட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் பாஸ்டர் சொன்னார், நீ எல்லாத்தையுமே திரும்ப கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா சொன்ன, எப்படியா முடியும், அதெல்லாம் காற்றுல அங்கங்கே பரவி போயிடுச்சே, அது எப்படியா முடியும்னு சொன்னாங்க. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாங்க, அப்படி தாம்மா உங்களோட வார்த்தை, நீங்கள் பரப்பிட்டீங்க, அது போயிடுச்சு, திரும்ப அதை பெற்றுக்கொள்ள முடியாது. எவிடமா அந்த கோழி ரெக்கையை கூட உங்களால் பிறக்க முடியாத மாதிரி நீங்கள் வாயிலிருந்து சொன்ன அந்த வார்த்தை அப்படியே பரவிருச்சு. நீங்கள் நான் யோசித்து பார்க்கலாம், நம்ம எவ்வளவு வதந்திகளையும் தீய காரியங்களையும் அப்படியே பரப்பி விட்டுறோம். ஒன்ஸ் இட்ஸ் கான் அவுட், இட்ஸ் கான் அவுட், we cannot recollect it. நீங்கள் நான் நம்முடைய வாயின் வார்த்தைகளில் அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க, மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேதம் நம்மை அழைக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வேதம் சொல்கிறது, வேதத்தை ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட், நாட் டு ரீடு, ஐ எம் டெல்லிங் டு ஸ்டடி. வேதத்தை படிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பைபிள் ஸ்டடி எல்லா புதன்கிழமை நடக்குது. எவ்வளோ பேர் வாஞ்சோடு அதை கேட்டு நல்லா படிச்சுட்டு வரேன்னு தெரில. அதுக்கு பேர் தான் ஸ்டடி. அதில் இருக்க ஒரு வார்த்தை, அதில் இருக்க ஒரு சம்பவம், அதில் இருக்க ஒரு ஊர், அதில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அந்த டீப்பர் மீனிங் பெறுவது தான் பைபிளை படிப்பதற்கு அடையாளம். வாசிக்கிறது எல்லாரும் வாசித்தர முடியும், பைபிளை படிக்கணும். அப்போது நம்முடைய நாவை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நம்ம கொடுக்கப்படுகிற முதல் ஆலோசனை, ஆண்டவருடைய வேதத்தை படிங்க. அடுத்து நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கை செய்வோம். பர்சனலாக போய் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருவோம். யோசேப்பு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் மன்னிப்பின் வார்த்தை, அன்பின் வார்த்தையை பேசுகிறான். ஆனால் அவனுடைய சகோதரர் எப்பொழுது பார்த்தாலும் பிடிக்கிற, கொலை செய்கிற, அவனை தீமை விளைவிக்கிற வார்த்தையே பேசுகிறான். நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிக்கலாம், அங்கே 50ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது, சரியா? அடுத்து அனனியா சப்பீராள், அவங்க மரணத்துக்கு காரணம் அவங்க நாக்கு தான். அவங்க அந்த பொய்யான நாக்கு அவர்களுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. அப்போஸ்தலர் 5 பார்க்கலாம். அதே போல் மீரியாம், இந்த மோசையை காப்பாற்றினவ, அங்கே என்ன அவங்க 12 போட்டிருக்கு, இந்த மீரியாம் மோசையை குறித்து சொன்ன அந்த வார்த்தை, மோசை கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. அது ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் யாரையோ குறித்து என்ன பேசுகிறீங்க, அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவர் மீரியாமுக்கு குஷ்டரோகத்தை கொடுத்தார். அவளுடைய வார்த்தை நிமித்தம் அவள் சாபத்தை பெற்றுக்கொண்டால். கர்த்தருடைய பிள்ளைகளை விரோதமான அந்த பேச்சு அவளுக்கு நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்தது. ஆனால் வேதம் இன்னொருத்தர சொல்லுது, யோபு தனது கொடூரமான வேதனையிலும் யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை. யோபு 2:10 போட்டிருக்கு. வாய் ஒரு ஜீவ ஊற்று கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற ஆலோசனை என்ன? பேசுவதற்கு முன்பாக நன்றாய் யோசியுங்கள். பேசுவதற்கு முன்பதாக நன்றாய் யோசியுங்கள். எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போது அந்த கோழி ரெக்க ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. அந்த அம்மா 45 வயசு வரைக்கும் அவங்கள அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு அந்த வார்த்தை. அடுத்து யாக்கோபு ஆக்கியோன், நெருப்பு, கடிவாளம், சுக்கான், நீரூற்று, ஞாபகத்தை வைத்துக்கொள்ளுங்க.
சொல்லப்பட்ட வார்த்தை நம்மளுக்கு நியாயத்தீர்ப்பையும் கொண்டு வரும், சொல்லப்பட்ட வார்த்தை நம்மளுக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அப்போ இது எல்லாத்தையும் தப்பிக்கிறதுக்கு நம்ம இதயத்தில் மாற்றம் வரணும். அதுக்கப்புறம் நம்ம பேசுகிற வார்த்தையை யாரோடு நம்ம உறவாடும் போது பேசும் பொழுது யோசித்து பேசுங்க, ஞானமாய் பேசுங்க, கடகடன் பேசிடாதீங்க. சொல்லப்பட்ட வார்த்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீதிமொழிகள் 21:23 சொல்கிறது. நீதிமொழிகள் 21:23, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான், ஆபத்துக்கு விலக்கி காக்கிறானாம். உற்சாக வார்த்தை ஆசீர்வாதத்தையும் நம்ம கொடுக்கும். உற்சாகமான வார்த்தையை பேசுங்க, அன்பான வார்த்தையை பேசுங்க. நீதிமொழிகள் 15:1 சொல்கிறது. நீதிமொழிகள் 15:1, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். இப்போ கணவனார் கோபப்படுறாரா, நீங்கள் மெதுவாக உத்தரவு சொல்லுங்கள், அது கோபத்தை மாற்றும். அடுத்து ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா, சீக்கிரமாக மன்னிப்பு கேட்டுருங்க. டோன்ட் போஸ்ட்பான், அதை நாளைக்கு பேசிக்கலாம், நாளைக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம், அடுத்த வருஷம் மன்னிப்பு கேட்டுக்கலாம். இல்லை, தவறுன்னு தெரிஞ்சிருச்சா இம்மிடியட்டாக மன்னிப்பு கேளுங்க, அந்த தவறை விட்டு விடுங்கள், அது ஆசீர்வாதத்தை தரும். நாம் சேருகிற கூட்டம் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பேசுகிற கூட்டமாக இருக்கட்டும். சிலரோடு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் பாய்சன் ஆயிடுவீங்க. எனவே நம்பிக்கையின் வார்த்தைகளையும் ஆசீர்வாதத்தையும் பேசுகிற கூட்டத்தில் சேருங்கள். சொல்கிறார்ல சங்கீதம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாய்வழி வழி நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லுகிறார். நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளும்படியாய் வேதம் நமக்கு சொல்கிறது. அடுத்து தினமும் ஒருத்தரை ஆசீர்வதிங்க. அது உங்கள் பிள்ளையாக கூட இருக்கட்டும், இல்லை உங்கள் எதிராளியாக கூட இருக்கட்டும். தினமும் ஒருத்தரை ஆசீர்வதியுங்கள், மன்னிக்க தீர்மானியுங்கள், உற்சாகப்படுத்த தீர்மானம் பண்ணுங்கள். டோன்ட் எவர் டாக் அபவுட் த ப்ராப்ளம், டாக் அபவுட் த ப்ராமிசஸ். எப்பொழுதும் பிரச்சனையை பேசாதீங்க, ஆண்டுடைய வாக்குத்தத்த வார்த்தையை பேசுங்க. இது நித்தியமானது. நான் சொன்னேன், we cannot separate God's word and God. இது கடவுளுடைய வார்த்தை, இது சொல்லுவது உண்மை. இன்றைக்கு நீங்களான ஒரு தீர்மானிக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய நாவினாலே பிறருடைய வாழ்க்கையை நான் கட்டி எழுப்புவேன், பிறருடைய வாழ்க்கையை அழிக்க மாட்டேன். அப்படியே தீமையாக கேள்விப்பட்டால் கூட அது உங்களுக்கு தெரியாது, நல்லதா பொய்யா தெரியாது. டோன்ட் ப்ரோபகேட் இட், அதை மற்றவங்களோட பரப்பாதீங்க. பரீட் இன் யுவர்செல்ஃப், நீங்கள் உங்களுக்குள்ளே அடக்கம் பண்ணிடுங்க. சொல்கிறாங்க ஒரு ஐயா, இவர் மோசமானவங்க, இவர் திருடருங்க, கெட்டவர் சொல்கிறாங்க. உங்களுக்குள்ளே அடக்கம் பண்ணுங்க. நீங்கள் போய் பார்த்தீங்களா, அவர் செஞ்ச தவறு உங்களுக்கு தெரியுமா, சாட்சி இருக்கா? இல்லை, உள்ளுக்கே அடக்கம் பண்ணிடுங்க. அந்த சகோதரன் சகோதரிக்காக ஜெபம் பண்ணுங்க. பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஒருத்தர் பிரச்சனையா முதல்ல தனிப்பட்ட முறையில் பேசு, மறுபடியும் பிரச்சனையா மூப்பர் இடத்துல பேசு, இன்னும் பிரச்சனையா 4 பேரை கூப்பிட்டு பேசு. அதுக்கு மேலேயும் அந்த பிரச்சனை அடங்கலையா பிசாசு ஒப்பு கொடுத்துரு அப்படிங்கிறார் பவுல் அப்போஸ்தலன். அதுக்கு பதிலாக ஒருத்தர் பிரச்சனை சொன்னோன்னே அப்படியே பரப்புவது இவருடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு ஈடாகிறது. நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது பிறரை குறித்து அவமானமான காரியங்களை பேசுவதற்கு? எனவே யாக்கோபு நம்ம இன்றைக்கு எச்சரிக்கிறார். நம்முடைய நாவு அவ்வளவு ஆசீர்வாதத்தை தரும், அதே நேரத்தில் ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்து விடுவதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம், நான் இனிமேல் மற்றவங்களை ஆசீர்வதிப்பேன், மற்றவர்களுக்காக நான் செபிப்பேன். இனிமேல் என் வாயிலிருந்து அவிசுவாச வார்த்தை வராது. நீங்கள் அவிசுவாசத்தை பேசி கொண்டு இருந்தால் எதிராளி வேறு யாரும் இல்லை, நீங்களே உங்களுக்கு எதிராளியாக இருக்கிறீங்க. எதிராளியை வெளியே தேவையில்லை. எதுக்கு ஆண்டவர் அங்கே சகரியாவை ஊமையாக்குறாரு? காபிரியல் தூதர்கிட்ட போய் கேட்குறான், இது எப்படிங்க, இவ்வளோ வருஷம் நீ ஜெபம் பண்ணுற, உனக்கு திடீர்னு அற்புதத்தை சொல்கிறாரு, அது எப்படிங்க? ஒருவேளை அந்த அம்மா கர்ப்பம் ஆகிட்டா கூட இது எப்படி நடந்துச்சு, இது உண்மையான கர்ப்பம் இல்லை, இவ எதையாச்சும் பேசி அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை குலைச்சிருவான்னு சொல்லி அவன் வாயை ஊமையாக்கிட்டார். எரியோ கோட்டை இல்லை, 6 நாள் அளவு யாரும் பேசக்கூடாது. ஏன்? ஒருத்தர் பேசின காரியம் ஒரு 10 பேருக்கு போகுது, 10 பேருக்கு 100 பேருக்கு போகுது, 100 பேர் பேசின 1000 பேருக்கு போய்
அந்த கோட்டையை சுற்றுறதுக்கு எவனும் வரமாட்டான். அப்புறம் யோசுவா மட்டும்தான் அப்புறம் சுற்றிக்கிட்டு இருக்கணும். ஆசாரியர்கள் யோசுவா மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அவிசுவாசத்தை பரப்புறதுல கெட்டிக்காரங்க அவங்க. யாரும் 6 நாள் பேசக்கூடாது, 7வது நாள் ஆர்ப்பரிக்கணும். உங்களுக்கு எந்த போராட்டமா? அவிசுவாசத்தை பேசாதீங்க, ஆர்ப்பரிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், யோர்தான் பிளக்கப்பட்டது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எரிகோ விழுந்துருச்சு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் கானானை சுதந்திரித்து கொண்டேன். இயேசுவே ஸ்தோத்திரம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி உண்டாக்கின எல்லா நன்மைகளையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். சொல்லுங்கங்க, அப்படியே பெற்றுக்கொள்வோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்கள் நாவை நீங்கள் நான் அடக்கி ஆள முடியும். வேதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது. தேவன் நம்முடைய இதயத்தை மாற்றட்டும். எனக்கும் நானும் மாம்சியத்தானே இருக்கிறேன். நம்ம சிலர் சொல்லப்பட்ட காரியங்கள் இதயத்துக்குள் நமக்கு இருக்குது. ஆண்டவரே, அந்த கசப்பையெல்லாம் நீக்கி போடும். இந்த சகோதரனை குறித்து, இந்த சகோதரியை குறித்து, இந்த ஊழியரை குறித்து சொன்ன எல்லா கசப்பையும் நீக்கி போடும். என் இதயத்தை ஆண்டவரே உமக்கு ஏற்ற இருதயமாக என்னை மாற்றும் என்று சொல்லுவோம். இருதயம் மாறும் பொழுது வாயின் வார்த்தைகள் மாறுகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இயேசுவே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோப்பா. நீர் எங்களை எவ்வளோ ஆச்சரியவிதமாய் உண்டாக்கி இருக்கிறீர். நாங்கள் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய், சத்துருவை ஜெயிக்கும்படியாய், பிறரை ஆசீர்வதிக்கும்படியாய், கனியுள்ள வாழ்க்கை வாழும்படி அழைத்திருக்கிறீரே. எங்களுடைய கனிகளை கெடுக்கிற குள்ளநெறி கூட்டங்கள் ஆண்டவரே, எங்கள் இதயத்திலே பிசாசு விதைக்க தீமையான காரியங்கள், நாங்கள் அவைகளை வெளி சொன்னதினாலே நிறைய பேருக்கு தீமைகள் உண்டாயிருக்குதப்பா. இந்த நாளில் எங்களை மன்னியும், எங்கள் வாயின் வார்த்தைகளை மன்னியும், எங்களுக்கு உதவி செய்யும். இப்படி வாழ்க்கையை கட்டி எழுப்ப, பிறரை ஆசீர்வதிக்க, பிறருக்கு நன்மை செய்ய, மேலான காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். சகல நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை வெளியேறப்பட்ட இயேசு நாமத்தில் பெற்றுக்கொண்டோம் என்று நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.